ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதற்காக வந்துட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், ஒரு கப்பு வந்துட்டு நான் சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பல்ல அளவுக்கு வந்துட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி வந்துட்டு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகமும் மிளகும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வந்துட்டு பழுத்த பழமாக வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அடுப்பை ஃபில்லாக வச்சுட்டு நீங்கள் வந்து வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இது கூட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அரை மூடி அளவுக்கு தேங்காயை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிட்டு அடுத்ததாக இதை ஆற வச்சு நீங்கள் வந்து பேஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காரசாரமாக வந்து செஞ்சு சாப்பிடும் பொழுதே நமக்கு சளியெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது வந்துட்டு மூக்கு வழியாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெலிவரி ஆன பெண்களுக்குலாம் வந்துட்டு அதிகமாக இதை சேர்க்கும் பொழுது பால் வந்துட்டு நல்லா வந்து சுரக்கும். அடுத்ததாக அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்க இன்னொரு கடாயில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியும் உள்ள சேர்த்து லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே வந்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து வேறு பாத்திரத்தில் வந்து நாங்கள் மாற்றிட்டோம். பெரிய பாத்திரமாக வேணும் அப்படிங்கிறனால இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு கையிலே வந்துட்டு நல்லா வந்து பெசரி விடுங்க. ஸோ பெசரி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழி அப்படிங்கிறனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்துட்டு ரொம்ப கம்மியாக சேர்க்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்க்கும் பொழுது அது வந்துட்டு கொஞ்சமாக வந்து வத்த ஆரம்பிச்சிடும். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்க மசாலா இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு கரண்டி அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்துட்டு கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். திரும்ப வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வந்து மூடிட்டோம் அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு இதை வந்து வேற ஒரு பவுலில் வந்து சிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா சளியெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து வெளியேறிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல் வந்துட்டு போட்டிருக்கோம். தேவை அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ இந்த தகவலுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.